வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் 2 வகையான சட்னி தான் செய்ய போகிறோம். வித்தியாசமான இந்த 2 வகை சட்னியை இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடும்போது எந்த சட்னியை சாப்பிட்றது எந்த சட்னியை விடுறதுங்கிற குழப்பமே உருவாகும். அந்த அளவுக்கு இந்த 2 வகையான சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையை சேர்த்து வறுத்துக்கலாம். அளவான தீயில் தான் இதை வறுக்கணும், கருகாமல் பார்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு 4 துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் இதை வதக்கிடலாம். இதோட 3 வரமிளகாய், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 30 செகண்ட் இதை வதக்கிடலாம். இப்போ இதில் 200 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதையும் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த நிலக்கடலை கூடவே இஞ்சி தக்காளி வதக்கினது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் எண்ணெய் சூடு ஆறின பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டு சட்னியில் ஊற்றி கலந்துடலாம். இட்லி தோசைக்கு பொருத்தமாக அருமையான சுவையில் நம்மளோட இஞ்சி தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி இன்னொரு சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2 வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, 1 கப் துருவின தேங்காய், 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், கிட்டத்தட்ட ஒரு 15-16 வெங்காயம் இருக்கும், 1 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேங்காய் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, தேங்காய் எண்ணெயில் தாளித்தாதான் இந்த சட்னி நல்லாயிருக்கும், கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்ச பிறகு சட்னியில் ஊற்றி கலந்துடலாம். இந்த 2 சட்னிக்குமே தாளிப்பு கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. தாளிக்காமையே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சுலபமாக அருமையான சுவையில் வித்தியாசமான இந்த 2 வகையான சட்னியையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.